சரி காலாத்த கருவாடு வாங்கி கருவாடு வாங்கி சாமி. அது போட்டு சுட்டுது பாருங்க. நெருப்புல சுட்டுது சாமி. மத்த துணி ஆவுது போட்டு சாமி. அவுத்து போட்டு காலை ரெண்டு விரிச்சிடு. நீ சுட்ட கருவாடு சூத்து முன்னாடி காட்டணும்ல. இந்த கருவாடு வாங்குறதுக்கு கூட பொதுக்குள்ள வந்துட்டு பாரு சாமி. நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் வைக்கிறேன். ஆமாப்பா நீ தப்பா வைக்கலாம். நீங்க ரெண்டு ஏன்னா நீ நம்ம நடுவுல இருந்து நடுவுல என்ன ஒரு தீர்வு சொல்லணும். அது ஏன் முகரா இல்லப்பா பேசி பேசி போறவங்களுக்கு பின்னால உடே இங்க பாரு. நான் புடவை கதை கொடுத்துறேன். நான் பொட்டு கதை கொடுத்துறேன். நான் பூ கதை கொடுத்துறேன். நான் நாளைக்கு பண்ண இருந்துருவேன். நான் கதை விட்டு போக மாட்டேன். என்னடா அவன் பேசுற நீ ஏடா நீ நின்னுங்க இங்க என்ன நடக்குதுன்னே தெரியும். முன்ன சொல்லி தப்பு கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் ஒண்ணு சொல்லுது. என்னன்னு? டூ வீலர் ஓட்டினா தனி லைசன்ஸ். ஆமா. காரு வேன் ஓட்டினா தனி லைசன்ஸ். லாரி பஸ் ஓட்டினா அது தனி லைசன்ஸ். ஆமா. நீ எல்லாரே போடாத எப்படியே முருகா நீ காரத்தை ஓட்டிடுவ. எண்ணெயும் தண்ணி என்னைக்கு ஒன்னா சேராது. சீன பொருள் வார்த்தை கொஞ்சம் மீது திரும்ப போட்டுக்கிட்டேன். அதுல இன்னையோட முடிச்சிருவோம். நாலு கைப்பட்டாலும் கால் பட்டாலும் குத்தணும் அவதுருவா. நீ ஏதோ ஒண்ணு சொன்ன நீ என்ன சொல்ற? வேணவே வேணாம். இன்னைக்கே பாக்கத்துல பேசணும். யாருக்கு எந்த விதமான பாகம் முன்ன பின்ன கிடையாது. நெடுக்க ஒரே பொழப்பு. ஒரே பொழப்பு. நெத்தியில பாதி, கண்ணு பாதி பாதி, மூக்கு பாதி பாதி, வாய் பாதி பாதி பாதி. பாதிப்புடா பாதிப்புடா நீ குறுக்க சேவல் வாங்கி. ஆமா சென்ட்ரல் மேஸ்திரி தந்து நெடுக்கு வேணும். குறுக்க ஒரே ரெண்டு பேரும் எடுத்து போனா மேல் பார்க்க நாய் வந்த கவி போகும். நான் தொட்டு தொட்டு பாப்பனே. நான் தடவி தடவி பாப்பேன். ஆமா ஆமாடி அடி பாவி என்னடி சொல்ற? முக்கியமான பாகத்தை நான் என்ன கேட்கிறேன். இந்த பாகம் வச்சுனா எந்த ஒரு பூஜை செய்வேண்டா? பாதத்தை சொன்னியா? என் மனைவி என்ன போட்டு தேய்ச்சி விடுவேன். என்ன போட்டு அந்த பெட்ரோல் போட்டு தேய்க்குது. என்னதான் இது நான் ரெண்டு பேருக்கு தீர்ப்ப சொல்றேன். வாரத்துல மொத்தம் 7 நாள். வாரத்துல மொத்தம் 7 நாள். 7 நாள்ல திங்கள் செவ்வாய் புதன் மொத 3 நாள் நீ பெரிய வீட்டுல இருக்கு. தெய்வ வீட்டுல. ஏன்னா மூத்தவங்க நம்ம வீட்டு கொடுக்கணும். கண்டிப்பா. திங்கள் செவ்வாய் புதன் பெரிய வீட்டுல. வியாழன் வெள்ளி சனி சின்ன வீட்டுல. அப்போ மீறி ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன். மக்கள் போக முடியும். அதனால அந்த இருவர் யார் என்று தெரிந்தால் அறிந்தால் இருவருக்குள் சண்டையே வராது. ஒரு நேரத்தில் கைலாயத்தில் எனது தந்தை முக்கிய மூர்த்தி வழங்கக்கூடிய சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற நேரத்தில் எனது மாமா தசாவதார மூர்த்தி பகவான் என்ன செய்தார் தெரியுமா? பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுது தான் ஞானத்தால் உற்று நோக்கி பார்த்தார் ஆனந்த தாண்டவத்தை. ஆமா, அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்தவுடனே அந்த மகாமுனி இரு கண்களில் இருந்து இரு சொட்டு
கண்ணீர் வந்தது. ஆனந்த கண்ணீர். உண்மைதான் ஐயா. ஏன்னா இன்னைக்கு நம்மள கூட சரி. அழுகும் போது கூட இன்னைக்கு நம்ம எல்லாரும் நீங்க உணர்ந்து பார்க்கலாம். இந்த மேல போய் பேசக்கூடாது. சந்தோஷமான விஷயத்த கேட்கும் போது தன்னை மீறி கண்ணில் தண்ணி வரும். அந்த தண்ணில் உண்மையா சொல்றேன், கண்ணில இருந்து வர்றது அந்த சந்தோஷமான ஆனந்த கண்ணீர் உப்பு கறிக்கவே கறிக்காது. இதே துக்கத்துக்கோ இல்லை கஷ்டப்பட்டு மன வலி வச்சாக்கா அழுகு ரொம்ப அந்த கண்ணில் வர தண்ணி கண்டிப்பா உப்பு கறிக்கும். ஆனந்த கண்ணீருக்கும் துக்க கண்ணீருக்கும் இதான் வித்தியாசம். அப்படி ஆனந்த கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் வலது கண்ணில் இருந்து சிந்திய தண்ணீர் நீராகப்பட்டது. அந்த கண்ணீராகப்பட்டது ஒரு குழந்தையாக மாறியது. அவள்தான் அமுதவல்லி. அமுதவல்லி. இடது கண்ணில் இருந்து சிந்திய நீராகப்பட்டது ஒரு குழந்தையாக மாறியது. அவள்தான் சுந்தரவல்லி. சுந்தரவல்லி. அமுதவல்லி சுந்தரவல்லி என்று இரு குழந்தைகள் பிறந்தார்கள். சரி. குழந்தைகள். அந்த நேரத்தில் எனது தாயாக வளரக்கூடிய சக்தியாகப்பட்டவன் அண்ணனிடத்தில் முறையிட்டார். என்னவென்று, சுவாமி அண்ணா உங்களுக்கு இரு கண்ணிலிருந்து இரு பெண்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆகினால் அந்த இரு பெண்களை எனக்கு மருமகளாக மனமுடித்து தர வேண்டும். சரி. அப்படி உரைக்கு அந்த தசவதர்மத்தை வளரக்கூடிய ஒரு மாமன் வைகுந்தவாசன் என்ன உரைத்தார் தெரியுமா? சூர சம்மாரம் நடைபெற போகிறது. சரி. உன்னுடைய கணவன் நெற்றில் இருந்து ஒரு குழந்தை பிறக்க போகிறார். சூர சம்மாரம் முடித்த உடனே இந்த இரு பெண்களும் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று எடுத்து உரைத்தார். சரி. அது கேட்டார் போல் நெற்றிலிருந்து நான் பிறந்து சரி பிறந்த உடனே சூர சம்மாரம் முடிந்தது. முடித்த உடனே தேவர் முன்னிலையில் அந்த இரு குழந்தைகளும் மூங்கில் காற்றில் ஒரு குழந்தை எடுத்தது. மூங்கில் காட்டில் அமரவல்லி. அவர் யார் தெரியுமா? யாரு? தெய்வானை. அந்த தேவைக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் இருக்கிறது அல்லவா? அந்த தேவேந்திரன் இருக்கக்கூடிய வெள்ளை யானையாகப்பட்டது அந்த மூங்கில் காற்றில் அந்த குழந்தையை எடுத்து சென்று தேவேந்திரனுக்கு ஒப்படைத்தது. சரி. ஆகினார் தேவேந்திரத்தை வளர்த்ததால் அந்த குழந்தைக்கு தெய்வ யானை என்று பெயர் கொடுத்தார்கள். பிறகு வள்ளி குழந்தை நம்பி என்று வேறப்பட்டவன் அந்த நேரத்தில் கணவனையை திறக்கும் நேரத்தில் வள்ளி குழந்தை கிடைத்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். அப்பா அவங்க ஆமா, நான் சுந்தரவல்லி. அமரவல்லி சுந்தரவல்லி இருவரும் அக்கா தங்கைகள். அப்பொழுது தேவர்கள் முன்னிலையும் தேவர்கள் அனைவரும் ஒன்றை கூடி தேவியானை மனமுடைத்த இடம் திருப்பரங்குன்றம். ஆறு படை வீடு சொல்லக்கூடிய அதுல ஒரு வீடு திருப்பரங்குன்றம். தேவியானை மனமுடைத்த இடம் தேவர்கள் முன்னிலையும் மனமுடைத்து வள்ளியை மனமுடைத்த இடம் திருத்தணிகை. ஓ, திருத்தணிகை. ஆறு படை வீடு அது ஒரு வீடு. வள்ளியை மனம் முடித்தது திருத்தணி, தேவியானை மனம் முடித்தது திருப்பரங்குன்றம். ஆமா. அப்ப கடைசியில பார்க்க போன இருவரும் அக்கா தங்கைகள். எந்த கொட்டாயில ஓடுது? யாரு போய் பாக்கணும்? காசில ஓசிலாம் பாக்குறோம். அவன் அவனை போய் அனுப்பு. அப்ப ரெண்டு பேரும் இந்த விளக்கம் தெரியாத நீ சண்டை போட்டுக்கிற பத்தியா? 1000 தான் இருந்தாலும் கூட போத தங்கச்சிமா பேசுமா. விட்டு கொடுக்குறோம் என்னையும் கெட்டு போறது கிடையாது. அதனால கெட்டு போறோம் என்னைக்கும் விட்டு கொடுக்க போறது கிடையாது. என்ன சொல்ல விரும்புற? அக்கா மனசுல எந்த விதமான கேள்வி இல்லை. நீ போய் பேசுங்க. இன்ச்சி சாக்க வைக்கிறான். தங்கச்சினி பார்க்கவே பாய் கொண்டபடிலாம் பேசிட்டாங்க. நீ இந்த வாயில பிளாஸ்டர் போட்டுருங்க. அப்ப நீ பேச மாட்டேன். நீ பேச மாட்டேன். பேசுகிறா பாரு. அப்ப நீ பேச மாட்டியா? பேச மாட்டியா? அப்படி பேச மாட்டேன். நீ பேச மாட்டேன். பேச முடியாது. எந்த பஞ்சாயத்து கட்டுப்பட்டு பஞ்சாயத்து எல்லாத்தையும். ஆனா இந்த 2 குழந்தைங்க பஞ்சாயத்து மட்டும் எவனாலும் தீர்த்து முடியாது. கெட்டு போக மாட்டாங்க சொல்றேன். குச்சி பேசி கோய் சாவுமா இருக்கிறவங்க வீட்டுக்கு போட்டு தவிர. ஆமா, நீ போய் யாரும் போய் பேச. சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். அவளை அக்கா கூப்பிட சொல்லு. அன்பே நானும் போய் பேசுறேன். பேசுமா பேசுமா குடும்பம்
நல்லா இருந்தா நம்ம கட்டைக்கு ஆவாது. பெட்ரோல் ஊற்றியாவது கொளுத்திட்டு 2 பேர் பேசிட்டு வரலாம். நல்லா இருந்து அப்படி இப்படி வச்சிருந்தா நல்லா இருந்து ஒன்றும் ஆகிப்போச்சு. இப்ப நம்ம யாரு குடும்பத்தை போய் யார் குடும்பத்துக்கு கிடைக்காதா? நீ என்ன பண்ற? அவன் வீட்டுக்கு போ, அவன் வந்து உன் வீட்டுக்கு வரட்டும். 2 பேரும் மாத்தி மாத்தி கலக்குங்க. எங்க குடும்பத்தை நான் கலக்கணுன்றியா? எங்க குடும்பத்தை வாழலாம் என்ன நடக்குது? காலையில் 800 ரூபாய் வாங்குறான் சம்பளம். எல்லாத்துக்கு பாரு காட்சியை பார்ப்பதற்கு வள்ளி தெய்வானை சமேதனாக காட்சிக்கு அனுப்பதற்கு பார்ப்பதற்கு 16,000 கண்கள் 10 முருகா முருகாரோ மண்ணிருவிழிகளிலே பறிவுடன் போர் விழியாய் என்னை நீ பார்த்தாய் போதும் வாழ்விடலேதும் வாராதிய போதும் சண்முகா 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 மண்ணிருவிழிகளிலே பறிவுடன் போர் விழியாய் என்னை நீ பார்த்தாய் பன்னிருவிழிகளிலே பணிவிடும் ஓர் விழியான் பன்னக செயனன் பணிந்திடும் மருகா என்னை நீ பார்த்தாடி போதும் வாழ்வில் இடரேதும் நீராதி போதும் சண்முகா ஆஹா என்ன பெருக்காட்சி என்ன பெருக்காட்சி வள்ளி தெய்வயானையோடு முருகப்பெருமான் காட்சியை காண்பதற்கு அடியேன் நான் எத்தனை பாக்கியங்கள் சிதறிக்க வேண்டும். நீ பார்த்துட்டியா? பார்த்து இனிமேல் விளங்கிடும். ஏன் என் பார்வை அவ்வளவு பொல்லாத பார்வையா? ஏன் நாரதனை பார்த்தாலே எல்லாருக்கும் மிளகாய் கிள்ளி வச்ச மாதிரி இருக்குது. நான் வந்தா என்னதான் அப்படி பண்ற உங்களுக்கு துரோகம்? இல்லையப்பா, நான் வர வேண்டும் என்று எல்லாம் காத்துக் கொண்டிருக்காங்க. நீ வரணும். ஒரே கம்பெனில 2 பேர் கட்டவர கிராமத்துல தமிழ்நாட்டுல, அதுவும் இந்த போலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து 2 பேர் திறமையான நடிகை ரோஜா நாடகம் மட்டும் 2 பேர் அவ்வளவு தூண் மாதிரி இருக்கிறாங்க. கலைவாணி யாரும் இல்லாம கிடையாது. நிச்சயமா 2 பேர் பஞ்ச மகள் அண்ணன் தம்பி போல ஒத்துமையா வரானுங்க. ஒத்துமையா 2 பேரும் போறானுங்க. அழகாக இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு 16,000 கண்கள் தேவை. பொன் குளத்திற்கு பொட்டு வச்சு அழகு பார்க்கலாமா? நிக்க வச்சே அழகு பார்க்கலாம்.
நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அவங்க 2 பேரும் குடும்பத்திலயும் சரி, அவங்க 2 பேரும் எந்த விதமான பிரச்சனை நல்லதா வந்து போறாங்க. கிடையாது. காலையில நேரம் படியா மஞ்சா வீட்டுக்கு போ. யார் மஞ்சா கணக்கு விட்டுக்கா? 2வது வீட்டுக்கு போ. பள்ளி விட்டுக்கு. அதான் கிட்டு பள்ளினாங்க. இல்லை இல்லை, தவறாக நினைக்கக்கூடாது. பள்ளியில் என்றால் சொல்லு கிடையாது. சொல்லு கிழக்கு பல்லு முருகன். சொல்லு கிழக்கு முருகன். பள்ளி எவ்வளவு அழகாக இருக்கிறது, பச்சரிசி மாறிக்கிறது. கிட்ட போகாது. அதனால காலையில 2 பேரும் வீட்டுக்கு போய் வந்து சரி. அதோட போய்தா சரி சரி சரி, வாப்பா இங்க வாங்க. இதற்குரிய ஒரு விளக்கம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லு, நேரமாகும். நீங்க போனா அது கழகம், நான் செய்தால் நன்மை. எப்படி? நான் போய் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல சொன்னா 2 பேரும் பேசாம இருந்தா 2 பேரும் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள், பேசுவார்கள். ஆனா ஒரு சில பேருக்கு போய் காலை எடுத்து வச்சா போதும், அட்டராசம் விட்டு செவ்வு. நான் செய்வது தர்ம கழகம். ஒரு பேர் சிறு செய்யறான் பாரு, அதர்ம கழகம் குபீர் குபீர்னு வெடிக்குது. ஏதோ நன்மையில் சொல்லுவாங்க. மகாமணிவர் திருக்காட்சி கண்பருக்கு நீங்க உங்களுடைய பாட சேவையை பார்ப்பதற்கும் நான் எந்த ஜென்மத்துல செய்த புண்ணியமோ தெரியல. ஒரே ஒரு சின்ன விருப்பம். என்னப்பா? உங்களால முடியுமா முருகா? என்ன வேண்டும்? எதெல்லாம் கேட்பீங்களா? எது கேட்டாலும் தரேன் தருவேன். தருவீங்களா? நிச்சயமாக அறிய நான் கொடுக்கிறேன். தேவதாலவா நீங்கள்? ஆமா, கண்டிப்பா தருவீங்களா? முன்னுல சாமி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆமா, சென்னைக்கு ஹைகோர்ட்ல போயே ஆகணும். புரியுதா? நாளைக்கு ஒரு வாய்தா ஒண்ணு இருக்குது. உண்மை. லேசா தூரம் வந்தது பாரு. இப்ப ஜோடு வருஷம் மழை நின்று போட்டோம். நான் மொத்த பணத்தை வாங்கி போய் ஆர்மி போய் சேர்ந்து செய்யலாமா? அந்த வேலையை இந்த வரக்கூடிய மழை பகல் 12 மணிக்கு வந்திருந்தா போன் பண்ணி கூடாது. அன்பான மக்கள், அழகான மக்கள், தாய் கிராமம் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். போகலாமா? சின்ன விண்ணப்பம். நீ உள்ள வரும்போது இருக்கிற ஜனத்தை எல்லாம் படுக்க வச்சுட்டு வந்துரு. நான் வந்தா அப்ப பிளேடு சொல்றியா? சொல்லாம சொல்லி காட்டு பாரியா பிளேடு. முத்துக்குமரா, ஆஹா, கந்தா, கடம்பா, குகா, சண்முகா, ஆறுமுகா, இந்த காட்சியை காண்பதற்கு நான் வள்ளி தேவியார் சமோதியாக காட்சி இருக்கிறீர்கள். எவ்வளவு வாக்கியங்கள் செய்திருக்க வேண்டும். வாக்குங்களின் தாயே, எண்ணம் போல் வாழ்வாய். தேவியான அருமையா வாழ்த்துறாங்க பாரு. எண்ணம் போல வாழணுமா? நீங்கள் இருந்தால் உங்களை காரணம் வந்த காரணம் என்ன தெரியும்? தரிசனம் பெற்று சென்றால் மீண்டும் என்னை தேடி வந்திருக்கிற மயில்மதி என்ன காரணம்? முக்கியமான காரணம் கழகத்தை கை கொண்டு வந்திருக்கிறேன். நான் காரணம் இல்லாமல் எப்போதும் தோரணம் கட்டுவதே கிடையாது. உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமா. ஏன் எதற்காக வந்திருக்கிறார்? ஆபத்து ஏற்பட்டது. யாருக்கு ஆபத்து தெரியுமா? யாருக்கு? உன்னுடைய தந்தையாருக்குத்தான் ஆபத்து. என்ன? ஆமா, உதயகிரி விஜயகிரி ஆண்டவர் கூடிவன் கண்டன் கார்கோடு அரக்கர்கள் தோன்றி வரத்தை பெற சென்றார்கள். ஆனால் உன்னுடைய தந்தையால் கொடுக்க முடியவில்லை. அதனால் மலை பிரதேசத்திலே ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு பயந்து உன் தாய் வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுத்தவள் என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்தார்? அவரை பாதாள சிறையை அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உதயகிரி அஸ்தமினால் வரக்கூடிய கண்டன் கார்கோடு அரக்கர்கள் என்னுடைய தாயிடத்தில் வரத்தை பெற்றுக் கொண்டு என் தாயை கரத்தில் விலகிட்டு பாதாளத்தில் அர்த்திருக்கிறார்களா? இப்போது புறப்படுகிறேன். அந்த உதயகிரி அஸ்தமினால் வரக்கூடிய கண்டன் கார்கோடுகள் இருவரையும் அழித்து எங்கே போகிறாய்? ஏன் தடுக்கிறாய்? எங்கே போகிறாய்? அந்த கண்டன் கார்கோடுகளை அழிப்பதற்காக, என்னுடைய தாயை சிரமிப்பதற்காக நீ புறப்படுகிறாய். ஆமா. அன்னை கொடுத்த ஒரு வேல் என்ன? 1000 வேலை கொண்டவன் மார்பில் பாய்ச்சினாலும் அவன் மாடவே மாட்டான். ஏன் எதனால்? அப்பேற்பட்ட வரப்பிரசாதி, கூடு விட்டு கூடுவாயும் தன்மை, மந்திரஜாலம், இந்திரஜாலம், கோவர்ணஜாலம், மாயாஜாலம், பீதாம்பரஜாலம், மோடி வைப்பது, மோடி எடுப்பது, அத்தனைவே வரங்களை பெற்றுவிட்டான். அவனை வெல்லவோ கொல்லவோ என்ற உலகத்தில் ஒருவனே கிடையாது முருகா. அப்படி என்றால் என் தாயை சிறுமிக்க வேண்டுமானால் தகுந்த உபாயத்தை நீதான் எடுத்துக் சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும். அப்படியா? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஜோயனாக வடிவெடுக்க வேண்டும். ஆமா, ஜோயனாக வடிவெடுத்து மூத்த மனைவி ஜோயிச்சாக வடிவெடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்
என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? மோடி வைக்க தெரியும், எடுக்க தெரியும் என்று நீங்கள் முடிய வேண்டும். சர்வ சாதாரணமாக உங்களை பார்த்து எடை போடுவான். அவன் வைக்கின்ற மோடி எல்லாம் எடுத்து விட்டால் அவன் நடிந்து விடுவான். ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக என்ன செய்ய தெரியும்? வள்ளிக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது. நீங்கள் ஜோயச்சாக செல்ல வேண்டும் என்றால் முதலில் குறிச்சொல்லும் கோர்த்தியாக நீ உருவாக வேண்டும். அவள் யார்? பள்ளி. அவளை குழந்தையா போக சொல்றேன். நான் யார்? தேவேந்திர மகள். என்ன போய் ஜோதிச்சா போக சொல்றீங்க? நியாயமா இது? நியாயம் கிடையாது. சூழ்ச்சியால் தானே வெல்ல வேண்டும். அதற்காக உருமாறி சென்றால் உங்களை பார்த்து கேவலமாக சாதாரணமாக எடை போடுவான். நான் பார்த்து சென்று வா. சரி, இப்போது குறிச்சொல்லும் குரத்தியாக உருவாய் முக்காலத்தையும் சென்று உரைத்து குறி உரைத்தால்தான் இந்த காரியம் வெகு சிறப்பு. அப்படியா? நான் சென்று வரலாமா? நான் விடைபெறலாமா? நல்லது, புறப்படலாம். நாராயணம் நாராயணம் உதயர் அஸ்துவனானவருக்குரிய கண்டன் கார்கோடு என்ற கொடிய அரக்கர்கள் என் தாயிடத்தில் வரத்தை பெற்றுக் கொண்டு என் தாயை பாதாள செல்ல அழைத்து விட்டார்கள். என் தாயை காப்பாற்ற வேண்டுமானால் வள்ளி நீ குறித்தொல்கின்ற குறைத்தியாக சென்று முக்காலத்தை உணர்ந்து அவனுக்கு நீ குறி உரைக்க வேண்டும். அதுதான் உங்கள் கடமை. தெய்வா, உடைய தங்கை வல்லியாகப்பட்டவர் குறித்தொல்கின்ற குறைத்தாக சென்ற பிறகு நாம் இருவரும் ஜோயச்சாக உருவெடுத்து அவனிடத்தில் சென்று அவன் வைக்கின்ற மொழி எடுக்க வேண்டும். புறப்படிப்பது எத்தனை நாள் இருந்தார் சொல்லி ஐயா எத்தனை நாள் இருந்தார் மயிலநகரில் வாழக்கூடிய முருக பெருமாளுக்கு இணைய மனைவியாக வள்ளியாக இருந்தவள் குறி உரைத்துக் கொள் புறப்பையாக வந்திருக்கிறேன்.
கண்ணன் கார்கோடனை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய மாமியை சிறை வைத்திருக்கிறார்கள். அங்கு சென்று என் மாமியை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இப்பொழுது ஒரு எட்டு நிம்மதியா படுக்க முடியாது. இந்த குறியாரையோட கொடுமையா இருக்கிறா பாயுது. என்னமோ அவ்வளோ 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 நாங்கள் ஒருத்தர் எங்கெல்லாம் போய் யாருங்க என்ன ரொம்ப முடிச்சது என்ன பாப்பா சாமி கடை போறியா பார்த்துப்போ கூட பின்னவ வர கட்டுவ பத்து குத்துவே ஒரு திருஞானலையே யாருமா சாமி கொம்பு விடாத ஓ தடியில சாமி கொம்பு விடுதுன்னா கும்பு விடுது சாமி ஒரே நாத்தாச்சி நடக்குது. ஓ கொரப்போடு மேல நாத்து அடிக்குது. உன் மேல செட்டு வாசல் அடிக்குது. நான் யார் தெரியுமா முதல்ல? யார் சாமி? ஊர்ல பெரிய நாட்டாம்காரி நானு. ஓ சாமி வெல்புல் கவுண்டர். என்ன சாமி பாக்குது? வெல்புல் கவுண்டர் தான சாமி. ஓ சாமி உன்னை அம்மட்டு புள்ளையில பார்த்த சாமி. அந்த புள்ளி ஆமா ஐயா. ஓ இப்ப நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு சாமி. ஓ நல்ல பிள்ளை கவுண்டர் எங்க அப்பா அம்மா அருமையா பேர் வச்சாங்க. ஓ வெல்புல் கவுண்டர் ஐயா. ஓ சாமி கோர பேச்சு அரை பேச்சு சொல்லுது சாமி. வர பேச்சு அரை பேச்சு. ஓ நம்ம பேச்சு உங்க காதுல புள்ள சாமி. காதுல புள்ள சாமி. ஓ உங்க பேச்சு நம்ம காது நல்லா கேக்குது சாமி. ஆமா சாமி. காதுல கேக்குது. என் காதுல நல்லா கேக்குது. என் காதுல புள்ள சாமி. அவ காதுல நல்லா கேட்கா. என் காதுல புள்ள. கண்ணையில கழிக்க போற ஏன் ஓ சாமி என்ன சாமி? நான் என்னத்த சொல்லுவேன் கொரிய திரும்ப என் குறை தீராது போறது. ஓ சாமி இந்த குறை திரும்ப இந்த குறைபாடு வந்துக்குது சாமி.
ஒரே தீக்கிறதுக்கு ஆமா ஐயா யாரு இவன்? ஓ என்ன சாமி நான் ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, போடாத ஊசி கிடையாது. என்னதான் செஞ்சாலும் 1 மணி நேரம் மாத்திரை சொன்னா ஒழுங்கா இருக்குது. அப்புறம் மறுபடியும் மவுத்து நோவு ஓ சாமி உனக்கு ஓத்துனோது ஓ சாமி ஓத்துனோது உனக்கு வயிறு வலிக்கின்றது, ஓ ஓத்துனோது உனக்கு வயிறு வலிக்குது, ஓ ஓத்துனோ சாமி ஓ சாமி போற பேச்சார சாமி நம்ம ஜாதியில படிப்பறிவில்லை சாமி ஆமா சாமி படிப்புனா படிப்பு அனுபவம் தான். ஓ சாமி ஓ ஓத்துனோது உனக்கு அதுக்கு மறந்துக்குது சாமி என்ன சொல்ற? ஆமா ஐயா மறுபடியும் ஆமா ஐயா ஓ சாமி மறந்துக்குது சாமி ஓ ஏ சாமி வெல்புல் கவுண்டர் சொல்லுது ஏய் வெள்ள வெள்ள கவுண்டர் ஓ வெல்புல் கவுண்டர் மருந்து ஏற வச்சுக்கிற சாமி ஓ உச்சி உச்சி படுனா நல்லா இருக்கு பாரு சாமி பையில பையில ஆமா ஐயா ஓ சுருக்கு பை சாமி சுருக்கு பை ஓ ஆமா சாமி அவருக்கு என்ன ஓது? ஓ சாமி காரணம் சாமி ஓ சாமி ஓது 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 சாமி உனக்கு மவுத்து ஓ நோவுது. மாத்ரா சாமி கை நீடு சாமி ஓ சாமி ஏது சாமி ஓ அது ஏது முன்னாடி மந்திரம் ஓ போ. சாமி ஓ கை நீடு பாரு கையில நகுது. கை நீடு சாமி ஓ படி படி சொல்லிட்டு பாரு சாமி பட்டு பட்டுனே. ஆமா சாமி ஓ சாமி ஓ நாடி துடிக்குது சாமி நாடின்னு வந்தா துடிக்கு தான் செய்யும். ஆமா ஐயா ஓ சாமி ஓ முடிக்கிட்டு தையில முடிக்கிட்டு வைக்கல முடிக்கிட்டு போல முடிக்கிட்டு வரல யார் கூட வச்சது யார் கூட பார்த்தது கண்ணால பார்க்கல காதால கேட்கல ஓ மாண்டு மடிச்சது மரலோகம் போனவன் சத்து மடிச்சது சிவலோகம் போனவன் ஓ 3 வயது முக்குட்டு வாங்கி போடுற இடத்துல அவளுக்கு கடமையில கத்தியா சொல்லி காதுவளை கருவடி சாமி ஓ யாருக்கோ செஞ்சது முக்குட்டு வச்சுதா சாமி சரி ஓ நம்ம என்ன வேலை செய்யுது ஏம்மா, அது ஏன் கேட்கற நீ? பகல்ல ஒரு வேலை செய்ய, ராத்திரி கூத்தாடிக்கிறேன். ஓ சூத்தாடுற நாடகம் நடிக்கிறேன். ஓ நீங்க கூத்தாடியா சாமி நான் கூத்தாடி நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓ சாமி ஓ கூத்தாடி சாமி ஓ தூக்க கண்ணலி அப்படியே போய் தெரியாத தாண்டிடு சாமி 3 தெரு கூடுற முக்கூட்டுல கூட்டுல வச்சுங்க செஞ்சு வச்சத தெரியாத தூக்க கண்ண போய் தாண்டிடு சாமி தாண்டிட்டனால ஓ கரங்க மேல படுத்து உனக்கு ஓத்துனது சாமி அதனால வந்து வவுறு ஓ வாருக்குள்ள அட்ட புடிச்சிடு சாமி உன் சொந்த பந்தத்துக்கு சொல்லிடு சாமி உன் பத்து விட்டு மகாடி சொல்லிடு சாமி ஓ 4 மணிக்கு சாவு போற சாமி சாவு போற யாரா இருந்தாலும் நல்லாவே தெரியும் கடவுள் எவ்வளவு பெரிய ஆனோன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க, மனைவியானவர் கரு விட்டுருவா. இதுக்கு படிக்கணும் ஒன்றும் அவசியமே கிடையாது. குழந்தை கருவாச்சுனாக்கா 10 மாசத்துல குழந்தை பிறந்துன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பிறக்கிற குழந்தை எப்ப சாவுதுன்னு யாருமே தெரியுமா? அதான் சாவ போற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ போற நாள் நமக்கு நரகமா மாறிடும். இறப்பு என்பது எல்லாருக்கும் ஒரு நாள் வரதான் போகுது. யாரும் இங்க நிலை நிற்க போறது கிடையாது. இன்னைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் நாளைக்கு அவ்வளவுதான் போயிட்டே இருப்போம் வாழ்க்கை. ஆனா 4:30 மணி செத்துருவா. ஓ சாமி செத்துரு சாமி ஓ பத்து விட்டு மகாடி சொல்லிடு சாமி ஓ போன் பண்ணுது சாமி ஓ சாமி அப்படி சொல்லி வந்து சாவ போற சாமி சொறி இன்னும் சொறி வந்து சாவ, அப்புறம் குஷ்ட பூச்சி சாவ, ஓ ஓத்துல அட்ட பூச்சிக்கு சாமி அட்டை ஓ பூச்சி அட்ட பூச்சி வெளிய வந்தா அதுக்கு பையன் மறந்துக்கு சாமி பையன் ஓ சொல்லி பையன் மறந்துக்கு ஐயா அட்டை பூச்சி வயிறுல இருக்குது. ஆமா ஐயா அந்த வயிற்றுக்கிற அட்டை பூச்சி வெளியே வந்து வயிற்று சேவை ஆமா சாமி சாமி. ஏன் சொத்தே இட்டாலும் ஓ பரவாயில்ல. வெல்பு கவுண்ட் சொத்துல வேணும் சாமி நல்ல ஓ பிள்ளை மருந்து கொண்டாடி காசு கொடுத்தா போதும் சாமி ஓ சாமி ஓ அட்ட பூச்சி வெளிய வரணும்னா காலையில கருப்பு கோழி வட பூச்சிக்கு சாமி கருப்பு கோழி ஆமா சாமி அது மேல கேவரு கூழ் தரும் சாமி கூழ் ஆமா ஐயா அது காலையில சூரியன் வந்து பாரு சாமி ஆமா ஓ அந்த கூழ் தரும் போய் திடுக்குன்னு போய் விடுது பாரு உயிரோடு இருக்கிற கருப்பு கோழி. ஆமா சாமி அது தலைமையில கேழ்வரகு கூழ் பூ சாமி அதை நொறுக்கு முங்கிடும். நடுவுல போயிடுது பாரு உள்ள போய் ஒரு வாரம் அடை பூச்சி கொஞ்சம் தூரம் விடுது பாரு சாமி சீசி ஓ பூச்சிய கோழி துண்ணு. ஓ ஆமா ஐயா சரி, ஓ மாதிரி நல்லா விடுது பாரு சாமி உள்ள போற கோழி எப்படி வெளியே வரும்? ஓ அதுக்கு வயதுக்கு சாமி ஓ கருப்பு காட்டு பூனை பூச்சிக்கு சாமி கருப்பு காட்டு பூனை. ஆமா ஐயா சரி. அது மேல கம்மங்குழி தரும் சாமி கோழிக்கு கேழ்வரகு கூழ், இது கம்மங்குழு கம்பங்குழு ஆமா ஐயா தலைமை தரணும். இது வந்து பொழுதுக்கு ஒரு 6 மணிக்கு சாமி சூரிய அமர்ற நேரத்துல ஆமா ஐயா அந்த திடுக்கணும் முழுங்கின இத படுக்கணும் முழுங்குறது பாரு பூனை முயங்கணும். பூனை உள்ள போய் கோழி பூச்சி துண்டு போடுது பாரு சாமி உள்ளங்கிற கோழிய பூனை போய் புடிச்சு துண்டு போடுது பாரு ஓத்துல நல்லா போடுது பாரு சாமி உள்ள போற பூனை எப்படி வெளியே வரும்? ஓ பக்கத்துல யாருக்கு ஒரு சந்தை சாமி என்ன சந்தை உனக்கு தெரியாத? நான் சொந்த ஊர் ஊர் என் ஊர் எனக்கு ஓ கேட்டவர் மாலையம்மா கேட்டவர் மாதிரி ஓ சந்தை. சாமி அந்த சந்தைக்கு போ சாமி சந்தைக்கு. ஓ காணா வந்தா கருவாடு காலத்துல வாங்கி சாமி ஏய்
ஐயோ கடவுளே காணாங்கத்த ஓ காணா வந்தா கருவாடு ஓ சாமி கோர மேஜாரு சாமி சரி காணாங்கத்த கருவாடு ஓ நம்ம பேச்சு உட்கார்ந்து பூங்க நாய் காதல கேட்கல ஓ கேட்க சாமி சரி காணாங்கத்த கருவாடு ஓ வாங்கி கருவாடு வாங்கி சாமி அது போட்டறல சுட்டுது பாருங்க நெருப்புல சுட்டு சுட்டுது சாமி ஓ மத்த துணி ஆவுது போட்டு சாமி அவுத்து போட்டு ஆவுது போட்டு கால ரெண்டு விசிங்க விரிச்சிக்கிட்டு ஓ நீ சுட்ட கருவாடு சூத்து முன்னாடி காட்டுமல இந்த கருவாடு வாசலுக்கு கூட பொதுக்குள்ள வந்துது பாரு சாமி நாசாவுல கூட இந்த மாதிரி ரைட்டு ஓ தெரிஞ்சிருந்தாங்க பச்சைங்களா என்ன சாமி பண்ண முடியும் என்கிட்ட உண்மைதான் அது எத்தனையோ முயங்கிட்டு நான் எத்தனை போய் கருவாட பின்னால காமி சூத்து முன்னாடி காட்டு சாமி ஓ கருவாடு வாசலுக்கு கூட புடிங்கிறது பாரு பொதுக்குள்ள அப்பவே எனக்கு பாட கட்டுவாங்க ஓ சாமி ஓ கருவாடு எல்லாம் எடுத்து பாருங்க